ஸ்பார்க்கியில் லாலிபாப் பண்ணலாமா? ஹாய், வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு சளி இருமல் பிரச்சனைனா அவ்வளோ சீக்கிரம் மருந்து கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த இஞ்சி மிட்டாயை ரெடி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சளி இருமலும் காணாமல் போயிடும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி தோலெல்லாம் சீவிட்டு இஞ்சியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு கப்பில் அளந்துருக்கேன். இது வந்து தோல் சீவின இஞ்சி 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு பொட்டு கூட சேர்க்காமல் இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்திங்கன்னா அது வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது, அந்த மிட்டாய் கன்சிஸ்டன்சிக்கும் வராது. அதனால் தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து வாழை இலையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மிட்டாய் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அது வாழை இலையில் தான் வைக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம அதை லேட் பண்ணாமல் சீக்கிரமே வைக்கணும். அதுக்காண்டி முன்னாடியே நம்ம இதை அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து 2 தடவை நல்லா வதக்கி விட போகிறோம். இது நல்லா அப்படியே ஹீட் ஏறி ஒரு மாதிரி சுறுசுறுன்னு ஒரு மாதிரி ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வந்து 400 கிராம் வெல்லம் எடுத்திருக்கோம். 150 கிராம் இஞ்சிக்கு 400 கிராம் வெல்லம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லத்தை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைய ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு, அதாவது ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அது கூட பெப்பர் மிளகை வந்து நல்லா இடிக்கல்லில் போட்டு இடிச்சிட்டு நைஸ் பவுடராக சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும். இதுக்கு முன்னாடி லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி கிண்டிகிட்டே இருந்தோன்னா அப்படியே நுரைச்சி வர ஆரம்பிக்கும், நுரையாக. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இதோட பாகு பதம் வந்து செக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம அந்த பேட்டரை ஊற்றிட்டு எடுத்தோன்னா எடுக்க வரணும், இந்த மாதிரி உருட்டவும் வரணும் அழகாக. அப்போ இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட கடைசியாக ஒரு ஸ்பூன் தேன் விட்டுட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி நெய் தடவி வச்சிருந்த வாழை இலையில் வந்துட்டு இதை நம்ம என்ன ஷேப்க்கு நமக்கு வேணுமோ அந்த ஷேப்க்கு நம்ம ஊற்றிக்கலாம். சூடாக இருக்கும்போதே ஊற்றினா தான், ஆறிடுச்சுன்னா டைட்டாக ஆரம்பிச்சிடும். இதை வந்து சிலிக்கான் மோல்டெல்லாம் கிடைக்கும், வித்தியாசமான ஷேப்லலாம் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது அப்படியே மிட்டாய் மாதிரி இருக்கும், அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட்டில் வந்து நெய் தடவிட்டும் வச்சுக்கலாம், வாழை இலையிலையும் வச்சுக்கலாம். இப்போ லாலிபாப் மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ஸ்டிக்கு வந்து உள்ளே சொருகி வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த உருண்டையாக உருட்டி மிட்டாய் மாதிரியே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்டில் வந்து நெய் தடவிட்டு கொஞ்சமாக கையிலேயே நெய் தடவிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக உருட்டை வந்துடும். இந்த மாதிரி உருட்டி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அழகாக எடுக்க வந்துடும் மிட்டாய் மாதிரியே. ரொம்ப நல்லது சளி இருமலுக்கு. நமக்கு வந்து மஞ்சள் தூள், பெப்பர் தூள் எல்லாமே இதில் சேர்த்துருக்கு. டேஸ்ட்டும் வந்து நம்ம இஞ்சி மிட்டாய் மாதிரியே, இஞ்சி மரப்பாகு மிட்டாய் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது 1/2 அன் ஹவர் ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே கீழே போட்டால் சவுண்டு வரும், அந்தளவுக்கு மிட்டாய் கரெக்டாக வந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது.